அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சொர்க்கமும் நரகமும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் நன்மை தீமையை பிரித்து வைத்திருக்கிறான். அதில் நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் தீமை செய்தவர்களுக்கு நரகம் உண்டு என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் கூறியுள்ளான். அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதரின் உள்ளமும் சிந்தித்திராத அளவு அருட்கொடைகளை தயாரித்து வைத்துள்ளேன் என்று கூறியுள்ளான். மற்றொரு ஹதீஸில் சொர்க்கத்து கட்டிடத்தின் ஒரு செங்கல் வெள்ளியாகவும் மற்றொரு செங்கல் தங்கமாகவும் இருக்கும். மேலும் அதனுடைய கலவை பரிசுத்தமான கஸ்தூரியாக இருக்கும். மேலும் சொர்க்கத்தின் தரையில் உள்ள பொடி கற்கள் முத்துக்களும் மாணிக்கமாக இருக்கும். அங்குள்ள மண் குங்குமப்பூவாக இருக்கும். சொர்க்கத்தில் நுழைந்தவர் நிம்மதியாக இருப்பார். எந்த துக்கமும் கவலையும் அவருக்கு இருக்காது. அங்கு இருப்பவர்களின் ஆடைகள் அழுக்கடையாது. மேலும் அவர்களின் வாலிபமும் முடிவடையாது என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் சொர்க்கத்தில் 2 தோட்டங்கள் இருக்கின்றன. அதில் உள்ள பாத்திரங்களும் மற்ற பொருட்களும் வெள்ளியிலானதாக இருக்கும். இவ்வாறே மற்ற தோட்டங்களின் அனைத்து பொருட்களும் தங்கத்திலானதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் 100 அடுக்குகள் இருக்கும். அவை ஒவ்வொன்றுக்கும் இடையே வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் இருக்கும். அதாவது 500 ஆண்டுகள் நடந்து செல்லும் தூரம் இருக்கும். அதில் ஆக உயர்ந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கமாகும். அந்த சுவனத்திலிருந்துதான் பால், தேன், பரிசுத்தமான மதுபானம் மற்றும் தண்ணீர் புறப்பட்டு ஓடும். 4 ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும். அந்த சுவனத்தின் மேல்தான் அர்ஷ் இருக்கும். நீங்கள் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸையே கேளுங்கள். மற்றொரு ஹதீஸில் சுவனத்தில் உள்ள அனைத்து மரங்களின் தண்டும் தங்கத்திலான ஆனவை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முதலில் சொர்க்கத்தின் நுழைபவர்களின் முகங்கள் பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசமாக இருக்கும். அங்கு எச்சிலோ சளியோ இருக்காது. அங்கு தங்கத்திலான சீப்புகள் இருக்கும். வியர்வை கஸ்தூரியை போன்று நறுமணமிக்கதாக இருக்கும். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சாப்பிட்ட உணவு என்னாகும் என்று கேட்டதற்கு நபி அவர்கள், ஒரு ஏப்பம் வரும், அதில் கஸ்தூரியை போன்று நறுமணம் இருக்கும் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளிடம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டோம்? இதுவரை எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காதவற்றையல்லவா எங்களுக்கு கொடுத்துள்ளாய் என்று கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா, இதைவிட உயர்ந்ததை கொடுக்கட்டுமா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், இதைவிட உயர்ந்தது எதுவாக இருக்க முடியும் என்று கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா கூறுவான், அந்த உயர்ந்தது யாதெனில் நான் உங்கள் மீது நிரந்தரமாக சந்தோஷப்படுவேன், எப்பொழுதும் கோபமடைய மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஹதீஸில் சொர்க்கவாசிகள் சுவனத்திற்கு சென்ற பின் அவர்களிடம் அல்லாஹ் தஆலா, மேலும் அதிகமாக கேட்கிறீர்களா? நான் கொடுக்கிறேன் என்று கேட்பான். அதற்கு அவர்கள், நீ எங்களின் முகங்களை பிரகாசமாக்கி எங்களை சுவனத்தில் நுழைய வைத்தாய், நரகத்திலிருந்து விடுதலை அளித்தாய், இதற்கு மேல் எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கூறுவார்கள். திரையை அகற்றி காட்சி தருவான். அல்லாஹு அக்பர். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வை காண்பதில் உள்ள இன்பத்தை போன்று வேறு எந்த நிழத்தையும் அவர்கள் பிரியப்பட மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில், நரக நெருப்பு 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டு வெள்ளையாகிவிட்டது. அதன் பின் 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டு கருப்பாகிவிட்டது. தற்போது கருப்பாக இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது. மற்றொரு ஹதீஸில், நீங்கள் எரிக்கும் நெருப்பாகிறது நரக நெருப்பை காட்டிலும் 70 மடங்கு வெப்பம் குறைந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஹதீஸில், ஒரு பெரிய கல்லை நரகத்தின் ஓரத்தில் நின்று உள்ளே தள்ளினால் அது 70 ஆண்டுகள் வரை சென்று கொண்டே இருந்தால் நரகத்தின் அடித்தளம் சென்றடையும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகில் மிக குறைந்த தண்டனையுடையவர் யாரெனில், அவருடைய காலில் நெருப்பினான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அதன் காரணமாக அவருடைய மூளை அடுப்பின் மேல் வைக்கப்பட்டுள்ள சட்டியில் உள்ள பொருள் கொதிப்பதை போன்று கொதித்து கொண்டிருக்கும். ஆனால் அவரோ
தன்னை விட பெரிய தண்டனை எவருக்கும் இருக்காது என எண்ணிக்கொண்டு இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகில் ஒட்டகத்தை போன்ற பெரிய பாம்புகள் இருக்கும். அவை ஒரு தடவை கடித்தால் 40 ஆண்டுகள் வரை அதன் விஷம் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் கோவேறு கழுதையை போன்ற தேள்கள் இருக்கும். அவை ஒரு தடவை கொட்டினால் 40 ஆண்டுகள் வரை அதன் வேதனை இருந்து கொண்டே இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் நரகவாசிகளுக்கு அங்கு கொடுக்கப்படும் உணவும் நெருப்புதான். அங்கு குடிக்க கொடுக்கப்படும் பானமும் நெருப்புதான். இன்னும் நரகவாசிக்கு ஆடை நெருப்பால் சூடப்பட்ட